ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வாவல் மீன் வச்சு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாவல் மீன் இன்னொரு பேர் கடல் கரும்பு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக நல்ல சுவையாக இருக்கும். அதுக்கு மண் சட்டி எடுத்து சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சூடான உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் நல்ல மிளகு நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கின பிறகு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் அப்புறம் ஒரு தக்காளி துண்டு துண்டாக கட் பண்ணி, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து, இந்த 3ஐயும் சேர்த்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ வதங்க ஆரம்பிச்சிட்டு இனி நம்ம 1 ஸ்பூன் அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகாய் பொடி மாதிரி 1 ஸ்பூன் அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். இந்த 3 பொடியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கும்போது தான் அதோட பச்சை வாசனை போய் நல்லா நல்லா டேஸ்ட்டாக வரும் குழம்பு. இப்போது ஒரு கைப்பிடியும் கொஞ்சோண்டு கூடுதலாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தண்ணியாக இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது இந்த மீனுக்கு. அதனால் கொஞ்சம் திக்காகவே இருக்கணும் கிரேவி. கொஞ்சம் தேங்காய் அதிகமாக சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிடுறேன். மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கிறேன். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை அந்த மண் சட்டியிலே ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு புளியை கரைச்சி அந்த மிக்ஸி ஜார்லேயே அலசி ஊற்றிடுறேன். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம உப்பு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு முருங்கைக்காவை துண்டு துண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடுறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் சேர்த்தா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் நம்ம மீனை போட்டுடலாம். இந்த மீன் எப்போவுமே குழம்பு கொதிக்க ஆரம்பித்த பிறகு தான் இந்த மீனை போடணும். இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். இந்த மாதிரி மெதுவாக போடணும். அது போல் மிக்ஸ் பண்ணுறதும் மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப சாஃப்டான மீனுங்கிறதுனால சீக்கிரமாகவே உடஞ்சிரும். இப்போ மூடி வச்சு வைக்கிறேன். குழம்பு கொதி வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சைடில் உள்ளதை கொஞ்சம் இலக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வைக்கலாம். குழம்பு கொதிக்கிறது வேண்டி. மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிரும். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். மீன் வெந்துடுச்சு. குழம்பு கொஞ்சம் வற்றணும். இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சுட்டோம். சிம் பண்ணி வைக்கும்போது தான் அந்த குழம்பு கொஞ்சம் திக்காய் வரும். இடையில ஸ்பூனை வச்சு சும்மா சும்மா கிளறக்கூடாது. கிளறினா மீன் உடஞ்சிரும். இதெல்லாம் கவனமாக இருந்தால் தான் அந்த மீன் கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக இடையில இலக்கி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கதான்னு இடையில செக் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரொம்ப டேஸ்டியான வாவல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டா மறுபடியும் செய்ய தான் தோணும். இது மீன் குழம்பு சப்பாத்தி, புட்டு, தோசை இதுக்கு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு மறுபடியும் இதே மண் சட்டியில் வச்சு வெளியில் வச்சு சூடு பண்ணி எடுத்து சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.